USA UK லோகன் பால் USA ரியலா ஃபைட் பண்ண தொடங்கிட்டாங்க. இந்த எனர்ஜி ட்ரிங்க் இல்ல ஹைட்ரேட்டிங் சாரி ப்ளஸ் இதுல வந்து கோகனட் வாட்டரும் ஆட் பண்ணிருக்காங்கன்னு போட்டிருக்காங்க. அப்படி 2022 லான்ச் பண்ணிருக்காங்க. அந்த டைம்ல ஃபாஸ்டஸ்ட் சேலிங் ட்ரிங்க் இதுதான். எப்போ ஒரு ப்ராடக்ட் குறவா இருக்கோ அப்பதான் அந்த ப்ராடக்ட் சேல்ஸ் இந்த பிரைஸ் இன்க்ரீஸ் பண்ண முடியும். தமிழ்நாட்டுல ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வரல, மும்பை மட்டும் தான் இருந்துச்சு. இப்போதான் ரீசெண்டா தமிழ்நாட்டுல கொஞ்சமா வந்துட்டு இருக்கு. கோகனட் ஸ்மெல் இருக்குது. இந்த மாதிரி ஏதோ ஜெல்லி ஃபார்ம்ல ஏதோ ஒன்று இருக்கு. எனக்கு இது அவ்வளோ புதுசாக பிடிக்கல. ஓகே, உனக்கு பிரைம் வச்சு என்னடா எனக்கு தெரியும். எனக்கு அந்த லோகன் பால் மட்டும் தான் இருக்கு. லோகன் பால் யாரு? லோகன் பால் அந்த இதுதான் யூடியூபர் தான். அவங்களோட பார்ட்னர் அந்த கேஎஸ்ஐ அவனும் ஒரு யூடியூபர். எனக்கு இதை வச்சு நல்லா தெரியும். ஓகேவா? தெரியாது, பார்ப்போம். சொல்லு. கேஎஸ்ஐ லோகன் பால் ரெண்டும் யூடியூபர்ஸ். ஓகேவா? 2018ல கேஎஸ்ஐ யூகே, லோகன் பால் யூஎஸ்ஏ. ஓகேவா? ரெண்டு பேரும் பயங்கர யூடியூபர். ஆனா 2018ல அவங்க ரெண்டு பேரும் யூடியூப்ல சண்டை போட தொடங்கிட்டாங்க. அது இப்போ என்ன சண்டை போய் மாறி மாறி கண்டென்ட்டுக்காக சண்டை போட்டாங்க. ஓகே, லோகன் பால் என்ன கண்டென்ட் போடாண்டு அவன் கலைச்சிருவான். அது மாறி மாறி ஃபன் ஆச்சு அது. ஓகேவா? அது இப்போ என்னன்னா ரெண்டு பேரும் பாக்ஸிங் பண்ண தொடங்கிட்டாங்க. ரியலா ஃபைட் பண்ண தொடங்கிட்டாங்க. அது என்னாச்சு, கடைசியில ஃபர்ஸ்ட் லோகன் பாலும் கேஎஸ் நடத்திருக்காங்க. அது டிராவ் ஆச்சு. செகண்ட் பண்ணிருக்காங்க. செகண்ட் பாக்ஸிங் மேட்ச் பண்ணிருக்காங்க. அதுவும் ஒரு அதுல கேஎஸ் இருக்கான். தேர்ட் மேட்ச் நடக்கும்போது சுட்டாங்க எல்லாரும். கடைசியில பார்த்தா தேர்ட் மேட்ச் என்னன்னா இது ஒரு எனர்ஜி ட்ரிங்க் இறக்கிட்டான். இது வந்து எனர்ஜி ட்ரிங்க் இல்ல ஹைட்ரேட்டிங் சாரி எனர்ஜி ட்ரிங்க் வேற, அதுக்கு அல்டர்னேட்டிவ் வந்து கொண்டு வந்தது ஹைட்ரேட்டிங். ஓகே, வந்து ஹைட்ரேட் கொண்டு வரதுக்கும் ப்ளஸ் இதுல வந்து கோகனட் வாட்டரும் ஆட் பண்ணிருக்காங்கன்னு போட்டிருக்காங்க. அப்படியா? ஆமா, 10% கோகனட் வாட்டர். ஓகே, ஹைட்ரேட்காக. ஆமா, இது ரொம்ப ஃபேமஸ். எப்படின்னா 2022 லான்ச் பண்ணிருக்காங்க. அந்த டைம்ல ஃபாஸ்டஸ்ட் சேலிங் ட்ரிங்க் இதுதான். 22 ரீசெண்டா இருந்தது. அப்படி ரீசெண்டா அவங்க இருக்கணும் பயங்கர பார்த்தா அமெரிக்கால ரிலீஸ் பண்ண உடனே போயிருது. அது என்ன அவங்களே பர்பஸா பண்ணது. எப்போ ஒரு ப்ராடக்ட் குறவா இருக்கோ அப்பதான் அந்த ப்ராடக்ட் சேல்ஸ் இந்த பிரைஸ் இன்க்ரீஸ் பண்ண முடியும். அதனாலே அவன் இந்த ஒரு பாட்டில் அந்த டைம்ல 1000 நம்ம இந்தியன் நம்ம ரேட்ல 1700-600 rupees. இப்போ நீங்க அது வாங்கணும்னா 600 rupees, இப்போ 800-700 சம்திங் இருக்கும். ஓகேவா? நாங்க இங்கே வாங்குற அபுதாபியில வாங்குவோம். அவங்க டிராம்ஸ் தெரியாது, டிராம்ஸ் எவ்வளோ தெரியல. ஆனால் அபுதாபியில வாங்கினோம். இந்தியாவோட கொஞ்சம் குறவு தான் அங்கே. அதான் அங்கே வாங்கினோம். சரி, ஓகேவா? அப்படி கொஞ்சம் ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு அது. அடுத்து இந்தியாவில் பார்த்தா தமிழ்நாட்டில் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வரல, மும்பை மட்டும் தான் இருந்துச்சு. இப்போதான் ரீசெண்டாக தமிழ்நாட்டில் கொஞ்சமாக வந்துட்டு இருக்கு. அமெரிக்கா தான் இப்போ எப்படின்னா அமெரிக்கன் கிட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ட்ரெயின் வாங்கிட்டு குடிச்சிருவாங்க. தண்ணி பாட்டில் கொண்டு போனால் இதுக்குள்ள தண்ணி பாட்டில் கொண்டு போகலாம். ஏன்னா ஃபாலோவர்ஸ் கேஎஸ்ஐக்கு 16 மில்லியன் ஃபாலோவர் இருக்கு. இப்போ லோகன் பாலுக்கும் 23 மில்லியன் ஃபாலோவர் இருக்கு யூடியூப்ல. இப்போ அவங்க சேல்ஸ் பண்ற மேல பயங்கரமான ஹைப், பசங்கள் மத்தியில பயங்கர ஹைப். லோகன் பால் ஓகே எனர்ஜி ட்ரிங்க், லோகன் பால் ட்ரிங்க் குடிச்சாலும் நம்ம எனர்ஜி ஹைட்ரேட் எல்லாரும் அந்த ஒரு ஹைப்ல கொண்டு போயிட்டாங்க. ஓகேவா? ஹைப் இருக்கா இல்லையான்னு தோணும். நான் ஒரு வீடியோல பார்த்தேன், இருக்கிறதுல கொஞ்சம் முக்கியமான ஃபிளேவர் இதுதானா, இதெல்லாம் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். தெரியல, அவங்க 8-7 ஃபிளேவர் வச்சு பண்ணிட்டு இருந்தான். அதில் இந்த ப்ளூ பிரியாணி காரி துப்பிருந்தேன். ஓகே, இனி டேஸ்ட் பண்ண போகலாம். ஓகே, ஃபைனலி ஓப்பன் ஆச்சு அதுக்குள்ள. ஓகே, ஸ்மெல் கோகனட் ஸ்மெல் அடிக்குது. கோகனட் ஆயில் ஸ்மெல் அடிக்குது. வேற ஒன்றும் இல்லை, இந்த டானிக் ஸ்மெல். டானிக் இதில் தேங்காய் தண்ணி சேர்த்து அப்படி இருக்கும். கோகனட் வாட்டர் சேர்த்து, கோகனட் வாட்டர்ல டானிக் ஃப்ளேவர் மாதிரி கொஞ்சமாக எடுத்துனேன். ஜெல்லி வருது, கெட்டு போச்சு. இல்லை 225 இருந்து. இல்லை, ஏதோ இருக்கு. இந்த மாதிரி ஏதோ ஜெல்லி ஃபார்ம்ல ஏதோ ஒன்று இருக்கு. ஓகே, பயமா இருக்கு. டேஸ்ட் இல்லையே.
சொல்ல வரல அது என்ன டேஸ்ட் தெரியல. கோகனட் டேஸ்ட் இருக்கு. கொஞ்சம் கோகனட் ஸ்மெல், கொஞ்சம் அந்த லெமன் ஃப்ளேவர்ல ஏதோ ஒன்று இருக்கு. இந்த என்னன்னா இந்த ஸ்வீட் லெமன் ஜூஸ் குடிக்கும்போது அதில் ஒரு டேஸ்ட் இருக்கும், அந்த டேஸ்ட்டும் கோகனட்டும் சேர்ந்த மாதிரி ஏதோ ஒன்று இருக்கு. அப்படிதான் தெரியுது. ஓகே, எனக்கு இது அவ்வளோ பெருசாக பிடிக்கல. எனக்கு இது வரைக்கும் குடிச்சது ஒன்றுமே பெருசாக பிடிக்கல. அந்த பேண்டா சோனம் மட்டும் குடிச்சிருக்கேன், அதனால பிடிச்சிருந்தேன். அதில் ரொம்ப பிடிச்சதுன்னா அது வந்து கிரேப் ஃப்ளேவராக. அதில் இதெல்லாம் இது ஓகே தான். அவன் சொன்ன அளவுக்கு அந்த ஒருத்தன் கொடுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னா நான் இப்போ துப்பிருப்பேன், லைக் போயிருப்பேன் தான் நினச்சேன். ஆனால் இது ஏதோ ஒரு சாஃப்டாக ஒரு ட்ரிங்க். இந்த இது வரைக்கும் குடிச்சதெல்லாம் நாக்கு உடனே ஒரு பிடி பிடிக்கும். அப்படிலாம் இல்லை, பிடி பிடி பிடிக்கும். சாதாரண தண்ணியில் ஏதோ ஒரு ஃப்ளேவர், தண்ணி ஒரு வாட்டரில் சும்மா ஒரு ஃப்ளேவர் போட்டு. இது ஆக்சுவலாக அந்த பேப்பர் போட்டில் வந்து ஒரு கோகனட் ஃப்ளேவரில் கோகனட்னு சொல்லிட்டு ஒரு ட்ரிங்க் வரும், அதில் கொஞ்சம் அந்த இது மாதிரி இருக்கு. ஓகே ஓகே, அவ்வளோ பெருசாக எனக்கு பிடிக்கல. ஓகே, அவ்வளோதான். மேபி இதில் நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்கு, மேபி அது நல்லா இருக்கலாம். ஓகே, நல்லா இருக்கு. இனி நம்ம ரேங்க் பண்ணோமா? ரேங்க் பண்ண முடியா? ரேங்க்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ ரேங்க் வந்து எவ்வளோ ரூபா வேஸ்ட்டாக இருக்குன்னு தான் போட்டு பார்க்கணும். எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன், எவ்வளோ இதுல ஒர்த்தா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இதுல வந்து மாஸ்டர் ஓகே ஓகே, சூப்பரா இருக்கு, எனக்கு பிடிச்ச ரொம்ப பிடிச்சது. 300 ரூபா. ஆமா, அது ஓகே தான், ஒர்த்து தான். மீது எல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு ரெட் புல் ஃபுல் வேஸ்ட். இது வேஸ்ட்னு சொல்ல மாட்டேன், குடிக்க கூடாது, குடிக்கூடாமா? நான் லைட்டா குடிச்சிட்டு சும்மா டேஸ்ட் பார்க்கணும். இது என்னன்னா ஆஸ்திரேலியா பேன் பண்ணிருக்காங்க, ஏதோ ஒரு நாட்டில் பேன் பண்ணிருக்காங்க. இது எனக்கு குடிக்கூடாது. ஆமா, லேடிஸ் எல்லாம் குடிக்கூடாது. ஃபுல் அந்த நாட்டை அந்த கண்ட்ரி ஃபுல்லாக பேன் பண்ணுவாங்க. மான்ஸ்டர், ரெட் புல் எல்லாமே அதே தான். சில இதில் கண்ட்ரியில் பேன் பண்ணுவாங்க. கொஞ்சம் ஹெவியாக இருக்கும், அது அவ்வளோதான். ஓகே, இனி நம்ம ரேங்க் பண்ணி பார்க்கலாம். Rex Verdict. அவ்வளோதான்.